அனைவருக்கும் வணக்கம். 3, 12, 21, 30 என்ற தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த 3, 12, 21, 30 என்ற தேதிகளை கொண்டவர்களுக்கு மிக சிறப்பாக சந்திரனின் ஆதிக்கத்தில் மலரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இதுவரை இல்லாத அளவிற்கு ஆற்றல் வீரம் அதிகரிக்கும். பல வகையில அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி இல்லத்தில் பெரிய அளவுல நெருக்கடியும் டென்ஷனையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த 3 என்ற எண் கொண்டவர்கள் சாதாரணமாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சாதுரியமாக கையாண்டு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் இந்த தருணத்தில் பிப்ரவரி மாதத்தில் மிக பெரிய அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக உண்டு. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை களைந்து வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அவை தாமாக கைகூடக்கூடிய வகையிலும் பெரிய அளவிலான தடை தாமதங்களை விலக்குவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு. குறிப்பாக 3 என்ற குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய காரிய தடைகளை சந்திரன் விலக்கி விடுகிறார். எனவே முன்னேற்ற வாய்ப்பு, திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி 3 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது 12 என்ற தேதியில் பிறந்தவர்கள் 1 என்பது சூரியனையும் 2 என்பது சந்திரனையும் குறிக்கிறது. சூரியன் மற்றும் சந்திரனை இணைத்து குருவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான 12 என்ற எண் கொண்டவர்களுக்கு இந்த தருணத்தில் முதன்மையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உயர் பதவிகள் தடை தாமதம் இல்லாமல் கிடைக்கும். நுணுக்கமாக பல பணிகளை சாதுரியமாக கையாண்டு சங்கடம் நிறைந்த விஷயங்களை கூட சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் 12 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. 21 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தையும் குருவின் ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றனர். குரு மற்றும் பல கிரக நிலைகள் இந்த மாதத்தில் ஆதிக்கம் செலுத்தினாலும் சந்திரன் சூரியன் இணைந்து குருவை வெளிப்படுத்தக்கூடிய 21 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சாதாரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் 3 நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். அதே போன்று 30 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு தானாகவே எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுங்க. திருமணம், புத்திரபாகியம் என எந்த சுப நிகழ்வுகளை எதிர்பார்த்திருந்தாலும் உறுதியாக இந்த தருணத்தில் 30 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தானாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. பெரும்பாலும் இந்த பிப்ரவரி மாதம் சந்திரனின் ஆளுமையில் நிறைந்திருப்பதால் 3 என்ற எண் கொண்ட அனைவருக்குமே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பதிநுட்பத்தை, அறிவாற்றலை மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க சந்திரன். எனவே பெரிய அளவிலான தடைகளை தகர்த்து நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெற்றுக்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள உறுதியாக 3 என்ற தேதியில் பிறந்தவர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வரும்.